மலாய்க்காரர்களிடமிருந்துதான் ரோமானியர்கள் கப்பல் கட்டும் கலையை கற்றுக்கொண்டனர் என்று மலேசிய அனைத்துலக இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் கல்வியாளர் ஒருவர் அண்மையில் தெரிவித்திருந்தார். அவரின் அக்கூற்றை திட்டவட்டமாக மறுக்க தவறியிருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தை உரிமை கட்சியின் தலைவர் பி. ராமசாமி நேற்று கடுமையாக சாடினார். சொலேஹா யாக்கோப் எனும் அந்த கல்வியாளரின் அக்கூற்று கல்வி வட்டாரங்களில் சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரலாறு, தொல்லியல் அல்லது கடலியல் ஆய்வு சம்பந்தப்பட்ட துறைகளை கற்றுத் தேர்ந்தவர்களே வரலாற்று உண்மைகளை பேசும் தகுதியை கொண்டவர்கள். ஆனால் சொலேஹாவின் படிப்புக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது என்பதால் அது குறித்து அவர் இது போன்ற அதிரடியான கூற்றுகளை வெளியிட்டிருக்க கூடாது என்று 1981 ஆண்டு தொடங்கி 2005 ஆண்டு வரை மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தவரான ராமசாமி குறிப்பிட்டுள்ளார். IIUM பல்கலைக்கழகத்தின் அரபி மொழி விரிவுரையாளரான சொலேஹா கடந்த வெள்ளிக்கிழமை புலாவ் மலாக்கா அருகே 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கப்பல் ஒன்றின் சிதறல் பாகம் கண்டுபிடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி அவ்வாறு பேசியதாக கூறப்படுகிறது. சொலேஹாவின் அந்நடவடிக்கை குறித்து வருந்துவதாகவும் பல்கலைக்கழகத்தின் கல்வி நெறிகளையும் மரியாதையையும் அது களங்கப்படுத்தி இருப்பதாகவும் அப்பல்கலைக்கழகம் நேற்று முன்தினம் விளக்கம் அளித்திருந்தது. அதே நேரத்தில் அக்கூற்று அவரின் சொந்த கருத்து என்பதோடு பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை அது பிரதிபலிக்கவில்லை என்றும் அது குறிப்பிட்டது. இதுகுறித்து நேற்று கருத்துரைத்த பினாங்கின் முன்னாள் துணை முதல்வருமான ராமசாமி சம்பந்தப்பட்ட அந்த விரிவுரையாளர் மீது ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்வதை விடுத்து கனிவான போக்கை கடைபிடித்துள்ள பல்கலைக்கழகத்தின் போக்கு தமக்கு வியப்பை ஏற்படுத்துவதாக தெரிவித்தார். தனிப்பட்ட கருத்துகள் என்பது குடும்ப விவகாரங்களுக்கும் சமூக விவகாரங்களுக்கும் பொருந்தும். ஆனால் பண்டைய நாகரிக மேம்பாடுகள் மீதான கூற்றுகளுக்கு அது பொருந்தாது என்று ராமசாமி கூறினார். உயர்கல்வித்துறை அமைச்சர் ஜம்ரி அப்துல் காதிர் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களுக்குள் அமைச்சரவையில் மாற்றம் நிகழக்கூடும் என்று சூசகமாக தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மறுசீரமைப்பிற்கான பட்டியல் ஏற்கனவே உள்ளதா என்று செய்தியாளர்கள் வினவியதற்கு அன்வார் வெறுமனே கூறினார் என்றும், உங்களிடம் ஏதேனும் இருந்தால் உங்கள் பரிந்துரைகளை எனக்கு தரவும் என்றும் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார். செனட்டராக ஜம்ரியின் பதவிக்காலம் டிசம்பர் 2 முடிவடையும். டிசம்பர் 3, 2022 அவர் செனட்டராக பதவியேற்றார். அதே நாளில் செனட்டர்களாக பதவியேற்ற மற்றவர்களில் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில், மத விவகாரத்துறை அமைச்சர் நாயிம் முக்தார் மற்றும் முதலீடு, வர்த்தகம், தொழில்துறை அமைச்சர் தெங்கு ஜப்ருல் அப்துல் அசீஸ் ஆகியோர் அடங்குவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டாட்சி அரசியலமைப்பின் கீழ் செனட்டர்கள் 3 ஆண்டு காலத்திற்கு சேவை செய்கிறார்கள். மேலும் அதிகபட்சமாக 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மீண்டும் நியமிக்கப்படலாம். மே 28 பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிஜி ரம்லி மற்றும் இயற்கை வளம், சுற்றுச்சூழல், நிலைத்தன்மை அமைச்சர் நிக்னஸ்மி நிக்கமாட் ஆகியோர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அமைச்சரவையில் தற்போது 2 காலி இடங்கள் உள்ளன. அவர்களின் கடமைகளை நிதியமைச்சர் அமீர் ஹம்சா அசீசான் மற்றும் தோட்டக்கலை மூலப்பொருள் அமைச்சர் ஜொஹாரி கானி ஆகியோர் கையாளுகின்றனர். கடந்த 2021 ஆண்டிலிருந்து 2022 ஆண்டுக்குள் நிதி ஒப்பந்த ஆவணங்களை தயாரிப்பது தொடர்பான ஊழலை புகாரளிக்க தவறிய குற்றத்தை 2 முன்னாள் வங்கி அதிகாரிகள் நேற்று ஷாலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டுள்ளனர். 41 வயதான முகமது ஹைகால் ஜமாலுடீனுக்கு 25,000 ரிங்கிட்டும், 28 வயதான அமீரா நபிலா முகமது ஜமாலுடீனுக்கு 6,000 ரிங்கிட்டும் என்று நீதிபதி டாக்டர் முகமது நசீர் நோடின் தனித்தனியாக அபராதம் விதித்தார். அபராதம் செலுத்த தவறினால் முகமது ஹைகாலுக்கு 30 மாத சிறை தண்டனையும், அமீரா நபீலாவுக்கு 6 மாத சிறை தண்டனையும் விதிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மலேசியா தாய்லாந்து எல்லையை சட்டப்பூர்வ ஆவணங்கள் எதுவும் இன்றி கடக்க மலேசியர்களும் சில அரசு ஊழியர்களும் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த யுத்தியை போலீசார் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். ரந்தாவ் பஞ்சாங் ICQS சோதனை சாவடியில் உள்ள VIP பாதை வழியாக ஆடம்பர கார்களில் செல்லும் சிலர் கைகளை அசைத்துவிட்டு எளிதாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்று வந்ததாக கிளந்தான் மாநில காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மமாட் தெரிவித்துள்ளார். பெரும்பாலானோர் பொழுதுபோக்கு மற்றும் வணிக நோக்கத்திற்காக தாய்லாந்துக்கு சென்றதாகவும், சிலர் தங்களை அமலாக்க அதிகாரிகள் போல காட்டி தப்பித்து வந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி எல்லை சட்டங்களை மீறுவோருக்கு எந்தவித சலுகையும் அளிக்கப்பட மாட்டாது என்று தெரிவித்த அவர், சோதனை மையங்களில் கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார்.
மோசடி, இணைய சூதாட்டம் போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துவதன் மூலம் தனது லாபத்தில் 10 விழுக்காடு வருமானம் ஈட்டுவதாக அனைத்துலக செய்தி நிறுவனமான ராய்ட்டர் வெளியிட்ட செய்தி தொடர்பில் மாபெரும் தொழில்நுட்ப நிறுவனமான மெட்டா முழு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய சட்டத்திற்கு புறம்பான சட்டவிரோத நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட விளம்பரங்களில் இருந்து மெட்டா அந்த வருமானத்தை ஈட்டுவதாக கூறப்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். அந்த செய்தி தொடர்பில் மெட்டா தரப்பிடமிருந்து இதுவரை நம்பிக்கை ஊட்டும் எந்த அறிக்கையும் வரவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். மாறாக குறிப்பிடப்பட்ட புள்ளி விவரங்கள் உண்மையான சூழலில் இல்லை என்பதை அது மறுத்துள்ளதாக ஃபாமி தெரிவித்தார். அதோடு இவ்விவகாரம் தொடர்பாக மெட்டாவிடம் முழு விளக்கத்தை அளிக்குமாறு கேட்பதற்கு தமது தரப்பும் அந்த செய்தியை ஆய்வு செய்யும் என்றும் அவர் கூறினார். கிளான் புக்கிட் திங்கி பெட்ரோல் நிலையத்தில் மலேசிய இந்திய ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். நேற்று இரவு நடந்த இச்சம்பவத்தால் அவ்வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத இருவர் சம்பந்தப்பட்ட நபரை சுட்டுக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக போலீஸ் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். முழு விவரம் பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.